Hello guys, today நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா how to using batch file, that means batch file அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த batch file அப்படின்றது 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் மெத்தடாக நமக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த batch file வந்துட்டு நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி, தட் மீன்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 3 மெத்தடு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அது ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா அந்த டெம்ப் கிளியர் பண்ணுறது. இப்போ ஆக்சுவலாக நம்ம சிஸ்டம் யூஸ்வலாக ஸ்பீடாக இருக்கிறோம்னா நம்ம ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன் கொடுத்துட்டு நம்ம அந்த டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நம்ம டிலீட் பண்ணுவோம். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் சிஸ்டம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அப்படிமாரி நமக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோடிங் தருது பார்த்தீங்களா, இந்த கோடிங் வந்துட்டு நீங்கள் பேட் ஃபைலில் சேவ் பண்ணணும். அது எப்படின்னா சேவஸ் அப்படியே கொடுத்துக்கோங்க. இந்த கோடிங் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சேவஸ் கொடுத்துட்டு உங்கள் டெஸ்க்டாப் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு ஆல் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு டெம்ப் அப்படின்ற மாதிரி நான் ப்ரீவியஸாக கொடுத்ததால் அப்படியே எனக்கு வந்திருக்கு. நான் இதை வந்துட்டு டெம்ப் _1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டெஸ்க்டாப்பில் இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிளியர் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைலுக்கு வந்துட்டு நமக்கு ஆக்சஸ் கிடையாது. தட் மீன்ஸ் நம்ம ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபைலு. ஸோ அதுக்குள்ள எந்த இஷ்யூஸும் வராது. நமக்கு எக்ஸஸாக இருக்கிற ஃபைல்ஸ் டெலீட் ஆகும். இந்த டெம்ப் ஃபைலை கிளியர் பண்ணுறது மூலிமா நம்ம சிஸ்டமோடைய ஸ்பீடை நம்ம பூஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஸ்பேஸ் கொடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பேட்டுன்ற மாதிரி ஒரு கோடிங். இந்த ஃபோல்டர் பேட் அப்படின்ற கோடிங் பார்த்தோம்னா கரண்ட் டேட்டில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த கோடிங்கை நம்ம அப்படியே இதை ஃபைல் சேவஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்லேருந்து கிளிக் பண்ணி ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு folder.bat அப்படின்ற நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சேவ் பண்ணிட்டிங்கன்னா இதற்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைலை நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு கரண்ட் டேட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா 13/20/2025. ஸோ டுடே டேட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். நம்ம டுடேயில் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டெய்லி நம்ம வந்துட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம டேட்டா என்ட்ரு கொடுப்போம். ஆனால் நம்ம இந்த பேட் ஃபைல் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் வந்துட்டு நம்ம அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டேரக்டில் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே இந்த ஃபோல்டர் பேட்டை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய வேறு டைரக்டரிக்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் இதை டபுள் டேப் பண்ணிட்டோம்னா இங்கே ஆக்சுவலாக கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற ஒரு இடத்துல இது வந்துட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு டுடே உடைய இதுவும் நமக்கு ரீநேம் பண்ணிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இது. ஓகே, தென் பார்த்தோம்னா காப்பி. இந்த காப்பி பேட் அந்த ஃபைல் வந்துட்டு ரொட்டீனாக காப்பி பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். அப்படின்னா நம்ம ஒரு டைரக்டரிலேருந்து இன்னொரு டைரக்டரி காப்பி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸஸ் ஃபைல் நான் டெலிட் பண்ணிக்கிறேன், அந்த பேட்டையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நியூ ஃபோல்டர் 1 அண்ட் தென் நியூ ஃபோல்டர் 2. இதில் வந்துட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்றதுல பார்த்தோம்னா 2 இமேஜ் ஃபைல் இருக்குது. இதில் இமேஜ் ஃபைலில் வந்துட்டு பிட்மேப் இமேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் ஒன்றும் எதுவுமே கிடையாது. பிட்மேப் இமேஜ் 2 அப்படின்றது ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிட்மேப் இமேஜை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு எனக்கு நியூ ஃபோல்டருக்குள்ளே போடணும். டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த இமேஜ் வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு நம்ம வேறு ஃபோல்டரில் காப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பேட்ச் ஃபைலை வந்துட்டு காப்பி டபுள் டேப் பண்ணாலே போதும். இப்போ நான் ஆக்சுவலாக செட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீவியஸாக, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் காப்பி ஆகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அது வந்துடுச்சு.
இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு இதே மாதிரி இந்த இமேஜ் 2 அப்படி காப்பி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டேரக்ட்லேருந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணணுமோ அந்த டேரக்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பியஸை பார்த்துன்னு இருக்கும், அதை நீங்கள் காப்பின்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் இது கீழே செகண்டு கோடிங் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கோடிங் வந்துட்டு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் அது சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே காப்பி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு அப்படியே Ctrl V பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு. இங்கே நியூ பிட்மேப் இமேஜ் .bmp, இங்கே ப்ராக்கெட்டில் 2bmp அப்படியே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே காப்பி ஆகணுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா, இப்போ எனக்கு நியூ ஃபோல்டருக்குள்ளே காப்பி ஆகணும். நான் நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணுறேன். காப்பியஸை பார்த்து அப்படிமே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுத்தோம் இல்லையா, அப்படியே Ctrl V கொடுத்துட்டு அப்படியே அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் போட்டுட்டேன். ஸோ அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது நான் லாஜிக்கலாக சொன்னேன்னா நான் அதை அப்டேட் பண்ணுறேன்னு தான் மீனிங். இப்போ வந்துட்டு நியூ ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த இமேஜை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். காப்பின்ற பேட்டை நான் டபுள் டேப் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நியூ ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற 2 இமேஜையுமே அழகாக காப்பி பண்ணி இந்த நியூ ஃபோல்டர் 2க்குள்ளே போட்டுடுச்சு. நம்ம இந்த பேட் ஃபைல் மெத்தட் மூலிமா காப்பி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த காப்பி ஆகிற ப்ராசஸும் காட்டாகுது. இப்போ நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணும்போது காப்பிங்னு சொல்லிட்டு இந்த ஒன்று ஓடும் பார்த்தீங்களா, ப்ராக்ரஸ் ஒன்று ஓடும் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் எதுவுமே இதில் காட்டாது. ஜஸ்ட்டு ஒரு கிளிக் ஆகும்போது இப்போ பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் உடனே அது மட்டும் பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு நீங்கள் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு நம்ம காப்பி ஃபைலை காப்பி பண்ணுறோம், ரொட்டீனாக பண்ணுறோம் அப்படின்றபோது நெட்வொர்க்குள்ளே போயிட்டு அதேமாரி ஒரு ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆஸ் அ பாத் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மேனுவலாக நம்ம டைப் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். எப்படின்னா நம்ம அந்த ஸ்பேஸ் விடுறது, அண்டர்ஸ்கோர்ஸு, இல்லை ப்ராக்கெட்டு, இல்லை இந்த எக்ஸ்டென்ஷனுடைய டைப்பு, இதில் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இந்த காப்பின்றது வந்துட்டு ஒர்க் ஆகாது. இந்த காப்பிலே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரீட் ஒன்லி காப்பி அப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு பேசிக்கானது மட்டும் நமக்கு ஒர்க்கிங்க்கு போதும். இது அட்வான்ஸாக பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு இதை அட்வான்ஸாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். Until then, thank you.